எதிர்வரும் 24 மணித்தியாலங்களில் வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை பொலனறுவை மாவட்டத்தில் பெய்யும் தொடர் மழையினால் இதுவரை 40 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. கடும் மழை காரணமாக பொலனறுவை மாவட்டம் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டத்தில் 141.1 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி நேற்று பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வெள்ளப்பெருக்கு காரணமாக அரலகங்கில பகுதியில் பல வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதியில் தற்போது நீர்மட்டம் குறைவடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். பொலனறுவை மாவட்டத்தில் சில விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளது. இதேவேளை நீர்மட்டம் அதிகரித்துள்ளதை அடுத்து பராக்கிரம சமுத்திரத்தின் 10 வான்கதவுகள் திறந்து விடப்பட்டுள்ளன. ஒரு செகண்டில் 2100 அடி நீர் மகாவலி கங்கையிலிருந்து வெளியேறுவதாக பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். அனுராதபுரம் மாவட்டத்தில் 82.3 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி நேற்று பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக மல்வத்து ஓயா நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது. மல்வத்து ஓயாவின் நீர்மட்டம் தொடர்ந்தும் அதிகரித்தால் இந்த பகுதியில் உள்ள வீடுகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை கடும் மழை காரணமாக ராஜங்கனை அங்கமுவ நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளது. மழை காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படையலாம் என இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பிரதிபலிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். கடந்த 2 தினங்களாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் மழை பெய்து வருகின்றது. இதன் காரணமாக தாளின பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளது. காத்தான்குடி, ஆரியம்பதி, நாவட்குடா மற்றும் ஓட்டமாவடி உட்பட பல பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகின்றது. அம்பாறை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வருகின்ற தொடர்ச்சியான மழை காரணமாக பல தாளின பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. நிந்தவூர் வைத்தியசாலை வீதி முழுமையாக நீரில் மூழ்கியுள்ளது. இதன் காரணமாக இந்த வீதியூடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். கடும் குளிருடன் கூடிய காலநிலை நிலவி வருகின்றது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் சப்ரகமுவ மத்திய மாகாணங்களின் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். இது பின்னர் மேற்கு, தென்மேற்கு கரையோர பிரதேசங்களுக்கும் பரவக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது சற்று பலமான காற்றும் வீசக்கூடும். இவ்வேளைகளில் உருவாகும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய இழப்புகளை தவிர்த்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். எவ்வாறாயினும் கிழக்கு பிராந்தியத்தில் தற்போது நிலவுகின்ற மழையுடனான வானிலை நாளை முதல் சற்று குறைவடையலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் காங்கேசன்துறை தொடக்கம் திருகோணமலை ஊடாக அம்பாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அத்துடன் பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிரதேசங்களின் சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும். காற்று வடகிழக்கு திசையினூடாக மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். காங்கேசன்துறை தொடக்கம் திருகோணமலை ஊடாக பொத்திவில் வரையான, அத்துடன் கொழும்பு தொடக்கம் புத்தளம் ஊடாக மன்னார் வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிரதேசங்கள் சில வேளைகளில் கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் காற்றின் வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டராகவும் காணப்படும்.